விடுதலைக்காக அளப்பெரிய தியாகம் செய்த கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 89வது நினைவு நாள் இன்று தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் ஐயா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மண்ணிற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த மகத்தான தியாகி ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அளவற்ற அப்பழுக்கற்ற தியாகத்தை இந்த மண்ணின் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்திற்கும் எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தற்கால சமூகத்தில் இன்று காலை தொலைக்காட்சி ஊடகத்தில் நயன்தாராவினுடைய பிறந்தநாளை பற்றியான செய்தி, நயன்தாராவை பற்றி செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. காலையில் நான் வரும்பொழுது பார்த்துட்டு வரேன், ஒரு தனியார் தொலைக்காட்சியில செய்தி ஊடகத்துல அரை மணி நேரம் நயன்தாராவை பற்றி போடுறான். ஆனால் இந்த மண்ணிற்காக எண்ணற்ற தியாகத்தை செய்த மிகப்பெரிய செல்வந்தரா பிறந்து இந்த மண்ணுக்காக அவருடைய சொத்தெல்லாம் வித்து கப்பல் வாங்கி கப்பல் ஓட்டினாரு. வெள்ளை ஆட்சியர்களை அதிகாரத்தை எதிர்த்தாரு. அப்படிலாம் தியாகம் செஞ்ச அந்த தலைவனுடைய தியாகத்தை போற்றாத சில ஊடகங்கள் இது போன்று நயன்தாரா இந்த மாதிரி சினிமா நடிகைகள் இவங்களை போற்றி அவங்கள புகழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பூரா இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்து இந்த சொத்தெல்லாம் இழந்து கடைசியில் மண்ணெண்ணை மளிகை கடை வச்சு எதுவுமே இல்லாமல் இறந்து போன இந்த தியாகியை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியான ஒரு சமூகத்தை இந்த அரசு நிறுவி கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்ற இந்த சமூகம் இந்த விடுதலைக்கான காரணமாக இருந்த இந்த தியாகிகளை போற்றாமல் வெறும் அற்ப திரை கூத்தாடிகளை போற்றுகின்ற சமூகமாக இந்த மக்களை உருவாக்கின்ற இந்த அரசு இதனுடைய போக்கு மிகவும் மோசமானது, கீழ்த்தரமானது. இந்த மண்ணிற்காக மக்களுக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த இது போன்ற தலைவர்களை போற்றக்கூடிய ஒரு சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும்.